Hi, hello, vanakkam and welcome to Dhivya Arts and Crafts. Dhivya Arts and Crafts students oda most expected videos. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்த ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் தான். என்ன விஷயம், எப்படி இருக்கும், கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, ஏன் வரல, எதனால வரல, என்ன காரணம், அப்பப்பா ஏகப்பட்ட ப்ரெஷர், ஏகப்பட்ட டென்ஷன்ஸ், ஏகப்பட்ட எமோஷன்ஸ். மேம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குற லெவலுக்கு. பட் அவங்கெல்லாம் எதிர்பார்க்குறத விட ரொம்ப நல்லா, ரொம்ப பெரிய ரெகக்னைசேஷனோட, பெரிய அங்கீகாரத்தோட, அவங்கெல்லாம் எதிர்பார்க்குறத விட பிரம்மாண்டமாக கொடுக்கணும்னு விருப்பப்பட்ட விஷயம்தான். நீ ஒன்ன தொலைச்சேன்னா உனக்கு முன்னாடி உன் கனவும் தொலைஞ்சு போகும். நீ அது இல்ல. Your dream is your signature. உன்னால முடியும், நிச்சயம் முடியும். இது என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே எங்களோட பியூட்டிஃபுல் ஸ்டூடெண்ட்ஸோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து இப்படி தான் கொடுக்கணும், இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணது எல்லாமே என்னோட ஹஸ்பண்டை பேசிடும். ஆக்சுவலாக வந்து சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் தான் கொடுப்போம். திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத தான் கொடுத்துட்டு இருந்தோம். பட் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட்ஸ், அவங்க கொடுக்குற வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க்குக்கு, அவங்க கொடுக்குற ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு, அவங்க கொடுக்குற அந்த க்ரியேட்டிவான ஒரு எஃபர்ட்டுக்கு இதை விட பெருசாக, இதை விட பியூட்டிஃபுல்லாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சர்டிஃபிகேட்டுக்கு பின்னாடி பல நாள் உழைப்பு இருக்குது, பல பேரோட உழைப்பு இருக்குது, பல க்ரியேட்டிவிட்டி இருக்குது. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான சர்டிஃபிகேட்ஸ் டிசைன் பண்ணது எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் தான். இதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா. டிசைனிங் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் பாக்ஸ் ஒரு இடத்துல, ஃப்ரேம் ஒரு இடத்துல, அதுக்கு போட்டிருக்கிற லேமினேஷன் ஷீட்ஸ் ஒரு இடத்துல, அப்படின்னு ஏகப்பட்ட பேரோட உழைப்பு இதில் இருக்குது. என்ன மாதிரி இருக்குன்னு நீங்களும் பார்க்குறீங்களா? இதுதான் நாங்கள் இவ்வளோ நாள் உழைச்சி இவ்வளோ நாளும் கஸ்டமைஸ் பண்ண ஒரு சர்டிஃபிகேட். இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன எல்லாரும் பண்ணுறது தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதோட ஃப்ரேம் வந்து லாங் லைஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஸ்பெஷலாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணோம். இது வுட்டன் எஃபெக்டில் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் உள்ள ஃப்ரேம். அதுக்கப்புறம் இதுக்கு உள்ளே இருக்கிற பார்த்திங்கன்னா இந்த லேமினேஷன் ஷீட்ஸ், இதுக்கு மேலே கிளாஸஸோ லேமினேஷன்ஸ் கவர்ஸோ எதுவுமே போடவே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு இது கிளிட்டர்ஸ் தெரியுதான்னு தெரியல, கிளிட்டரிங் எஃபெக்ட் இருக்கும். ஓகே, ஸோ நான் பேப்பரை பற்றி சொல்கிறேன். இந்த இமேஜை பாருங்களேன், இந்த இமேஜோட ஸ்பெஷாலிட்டியை பாருங்கள். இது ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஏஜ் கைண்ட் ஆஃப் லேடிஸும் இதில் இருப்பாங்க. சின்ன பொண்ணுங்களில் இருந்து வயசானவங்களில் இருந்து எல்லா கைண்ட் ஆஃப் லேடிஸ் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸோடைய உலகம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன் இல்லையா. ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸும் இருக்காங்க அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் இந்த டிசைனில் வந்து கூட எல்லா டைப் ஆஃப் எல்லா ஏஜ் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்போம். அடுத்து இந்த பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸஸோ லேமினேஷன் ஷீட்ஸோ கிடையாது. பட் இது வந்து 100% வாட்டர் ப்ரூஃப். இது அப்படியே அவங்க சேவ் பண்ணி வச்சாலும் கூட இது ஃபேட் ஆகாது, இது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதர் தென் தட் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸுன்றது வந்து சர்டிஃபைடு கம்பெனி. ஸோ அதுக்காக நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். அதற்கும் மேலே மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற நேம் கூட ஹேண்ட் ரிட்டன் கிடையாது. ஸோ இது கூட நம்ம பிரிண்ட் பண்ணி இருக்கணும். ஹேண்ட் ரிட்டன்னா கூட நாள்பட அவங்களுக்கு அழிஞ்சு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால அது கூட ஹேண்ட் ரிட்டனாக இருக்கக்கூடாது, அது கூட பிரிண்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த டிலே ஆனதுக்கான காரணமும் கூட. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரி எம்ப்ராய்டரி எக்ஸ்பர்ட். ஸோ இதுதான் நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நினைக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அங்கீகாரம்.
ஒரு டிசைனை வந்து சிம்பிள் டிசைன்ஸாக போடணும், காம்ப்ளிகேட்டட் டிசைன்ஸை தான் போடணும், இப்படி போட்டால் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அதை வந்து கேட்டு அதை அக்செப்ட் பண்ணி அதை ஒபே பண்ணி மேபி கண்டிப்பாக அவங்க வந்து இந்த மாதிரி பிக் காம்ப்ளிகேட்டட் ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் போட்டுட்டு வெளில போகல 100% ஸ்ட்ராங்காக ஒரு எந்த டிசைன்ஸ் கொடுத்தாலும் அவங்களால போட முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையோடு தான் வெளில போவாங்க. பட் அது நான் சொல்கிறத அதை அவங்க ஏற்று அதுக்கு மதிப்பு கொடுத்து அதுக்கு மரியாதை கொடுத்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு மெட்டீரியல்ஸ் எக்ஸ்பென்ஸ் பண்ணி ஸோ அவங்க வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஒர்க்கை போடுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட் இல்லையா? யார் சொன்னாலும் வந்து அதை ஏற்றுக்கணுன்ற மனநிலை வரணும், அதுக்காக அவங்க எஃபர்ட் கொடுக்கணுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்துக்கு நான் வந்து இந்த மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். ஸோ இந்த சர்டிஃபிகேட் ஒன்றும் ரொம்ப சாதாரணம் அப்படின்றது கிடையாது. இதுவும் திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணவங்களுக்கான கொடுக்குற சர்டிஃபிகேட் தான். இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அவங்க போடுற கடுமையான ஒரு உழைப்புக்கு நான் கொடுக்க விரும்பப்படுற ஒரு அங்கீகாரம், அவ்வளோதான். இந்த சர்டிஃபிகேட் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக பேக்கில் கூட வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். அதாவது வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா மழையிலலாம் உறிஞ்சிரும்ல, ஸோ ஒரு மாதிரி ஆகிடும், அந்த மாதிரிலாம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது கூட நம்ம வந்து பார்த்து பண்ணோம். வேணும்னா அவங்க ஸ்டாண்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வாலில் மோல்ட் பண்ணிக்கலாம். இது எல்லா ஃப்ரேம்லேயும் இருக்கிறது தானேங்க அப்படிங்கிறது நினச்சாலும் இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து பார்த்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை கொடுக்குற கவர் கூட இது கூட ஒரு இடத்துல தனியாக நாங்கள் வேறு இடத்துல கொடுத்து தான் கஸ்டமைஸ் பண்ணோம். இது கூட வந்து அவங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். என்னங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறதானே, இதில் என்ன பெருசாக உழைப்பு இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் எங்களுக்குன்னு ஒரு திருப்தி இருக்கு இல்லையா, ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி இருக்கு இல்லையா. கடையில் கொடுத்து லேமினேஷன் பண்ணி ஒரு கவரில் போட்டு இந்தாங்க சர்டிஃபிகேட்டுன்னு கொடுக்குறதுக்கு மத்தியில் ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நம்மளுடைய பேச்சை மதித்து பண்ணுறவங்களுக்கு இன்னும் சிறப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காரணம். இதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து எந்த இடத்துல முன்னேற்றம் இருக்கோ அங்கே தான் வந்து அதிகப்படியான விமர்சனங்களும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன். அந்த விதத்தில் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கவே இல்லை, சர்டிஃபிகேட்டே கொடுக்கல, ரொம்ப டிலே ஆகிடுச்சு, கொடுப்பீங்களா மாட்டிங்களா, நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு, நிறைய வந்தது. ஓகே, பட் ஏனோ தானோன்னு ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு அவங்க எங்கள் கிட்டக்க கொடுத்து பே பண்ணி படித்த அந்த கோர்ஸ் ஃபீஸை விட நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற அங்கீகாரம் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மனசில் பட்டுச்சு. ஸோ த பர்பஸ் ஆஃப் த டிலேயை நான் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். எதுக்காக இந்த டிலே அப்படின்னா 3400 பேர் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 கிராண்டான பிரைடல் ப்ளவுசஸை சப்மிட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஏன்னா வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு ஏதோ செஞ்சுட்டு போதும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ ஃபைனல் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கணும். இது வந்து ஒவ்வொரு இடத்துல நம்ம கொடுக்குற ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி ஃபைனல் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணி முடிக்கிறவங்களுக்கு தான் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு கொடுக்கல. ஒரு மினிமம் ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸோட நேம்னாலும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த பிரிண்டிங் பண்ணுற இடத்துல இருந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. நான் 500 மெம்பர்ஸ் இல்லைங்க, நான் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸோட நேம்னால நான் தரேன் அப்படின்னு சொல்லல. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் போய் வாலண்டியராக நீங்கள் முடிச்சிட்டிங்களா, உங்களோட ஒர்க்கு கம்ப்ளீட்டட் ஒர்க்கை போஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாலண்டியராக மேபி ஒரு 3400 பேரில் 3400 பேருமே நம்ம சொல்கிறத உடனே கேட்டு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா. நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, பட் அவங்க சைடில் அந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு உடனே கிடைக்கல. அதனால மொத்தமாக ஹியூஜாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிரிண்டிங்கில் கொடுங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட சேர்ந்து வந்து இப்போ இது எல்லாமே இது வந்து ஹாஃப் கம்ப்ளீட் ஒர்க்காக இருக்குது. இனிமேல் நான் இதுக்கு மேலே கொரியர் கவர் போடணும். இதுக்கு மேலே அவங்களோட ஒவ்வொரு பாக்ஸும் நான் ஓப்பன் பண்ணி அவங்களோட நேம் எடுத்து கரெக்டான பர்சனுக்கு கரெக்டான நேம் தான் போகுதான்றதை பார்த்து இதை நான் கொரியர் சர்வீஸில் கொடுத்துட்டு சர்டிஃபிகேட்டும் அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும். அதில் நேம் வந்து மாறிடக்கூடாது, இனிஷியல் மாறிடக்கூடாதுன்னு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ் அப்படிங்கிறது எல்லா ஒர்க்கையும் நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் பார்க்குறோம். வேறு வந்து டியூட்டர்ஸோ கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு டியூட்டர்ஸோ ஃபோன் காலர்ஸ்க்கு டெலிகாலர்ஸோ நம்ம கூட ஒர்க்கர்ஸோ யாருமே வச்சுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒர்க்கும் நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய ஒர்க்கு வரும்போது உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட ஒர்க்கு வரையில் எல்லாத்தையும் ஒருத்தவங்களா ஏன்னா நம்ம பார்த்தா தான் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்ன்றது எங்களுடைய அபிப்பிராயம். அப்படிங்கும் போது டிலே ஆகுது. பட் ஸ்டூடெண்ட்ஸோட பார்வையில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு பிட் நோட்டீஸ் மாதிரி கூட வாங்கிட்டு இப்படி கொடுத்தா ஓகேயா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை. அதனால தான் இந்த டிலே.
ஓகே டிலே ஆனாலும் ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஆத்மார்த்தமான ஒரு திருப்தியும் எங்கள் மனசில் இருக்குது. ஸோ எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு நோக்கம் கிடையாது. செய்கிறத நல்ல விஷயமா செய்யணும். அம்மா அடிக்கடி அதை தான் சொல்லுவாங்க, உனக்கு எது சரின்னு படுதோ, நீ எதை நல்லதுன்னு நினைக்கிறியோ அதை நீ செயல்படுத்தி மற்ற விமர்சனங்களை நீ எடுத்துக்கிறாதேன்னு. ஸோ அதுதான் இன்னைக்கு நாங்கள் வந்து செயல்படுத்தியிருக்கோம். டிலே ஆனாலும் பரவாயில்ல, லேட் ஆகுதுன்னு ஸ்டூடெண்ட்ஸு சொன்னாலும் பரவாயில்ல, பட் அவங்க இதை பார்க்கும் போதெல்லாம் சரி நம்ம ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கோம், நம்ம கொடுத்துருக்கிற எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அங்கீகாரத்தை வந்து நம்மளோட மேம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனசில் வரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே டிலே ஆகிடுச்சின்னு கேட்டவங்களுக்கு மட்டும்தான். பெட்டர் என்னோட சூழ்நிலைகளை புரிஞ்சுட்டு கண்டிப்பாக நான் வந்து ஸ்பெஷலாக தான் பண்ணுவேன், பெட்டராக தான் பண்ணுவேன், கண்டிப்பாக நான் ஒரு ஆள் தான் இதில் வந்து ஈடுபாடாக இருக்கேன் அப்படின்னு உணர்ந்த என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பொறுமையாகவும் இருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களுடைய திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சார்பாக ரொம்ப ஆத்மார்த்தமான நன்றிகள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து சேரையில் இதை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய கமெண்ட்ஸோ நீங்கள் வந்து இங்கே போட்ட ஹார்ட் ஒர்க்கோ அதில் கிடைச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க்கோ உங்கள் மனசில் என்றைக்கும் பதியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து நாங்கள் ரொம்ப வேறு மாதிரிலாம் யோசித்தோம். லைக் வந்து ஒரு ஹால் பிடிச்சலாம், மினி ஹால் மாதிரி பிடிச்சிட்டு அங்கே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வர சொல்லி அப்படி கொடுக்கலாம். அது அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ஆகும். தமிழ்நாடோட எல்லா மாவட்டத்துலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரி மாவட்டத்துலலாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் அங்கே ஸ்டூடெண்ட்ஸை வர சொல்லி அப்படி அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். அது வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கும் போது குழந்தைங்களை வச்சுருப்பாங்க, ஃபேமிலியில் கமிட்டடாக இருப்பாங்க. நம்ம அவ்வளோ எஃபோர்ட் போட்டு கொடுத்து அந்த ஸ்பாட்டில் அவங்களால வர முடியலன்னா ஸோ ஓகே அதுவும் சரியாக வருமானது தெரியல. பட் திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல்ங்கிறது வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். ஓகே இந்த டைம் ஆல்ரெடி டிலே ஆகிட்டதுனால இது வந்து கொரியர் மூலமாக அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டாக போய் சேருது. கூடிய விரைவில் வேறு மாதிரி நம்ம எதிர்பார்த்ததை விட வேறு லெவலில் வந்து கண்டிப்பாக சர்டிஃபிகேட் இஷ்யூஸோடைய ஃபங்க்ஷன் இருக்கும். ஏன்னா இது வந்து 3500 பேர்கிட்ட படிக்கிறாங்கன்னு கையில் ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃப் கூட இல்லை, ஒரு குவார்ட்டர் ஹாஃப்னு கூட சொல்ல முடியாது. ரொம்ப மீகரான பர்சன்ஸ்க்கு தான் இப்போ சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ ஆகுது. இன்னும் இந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து ஏற்கனவே கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க, ஏற்கனவே ஃபுல் கோர்ஸ் எங்கள்கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸும் கண்டிப்பாக ரெடி பண்ணி உங்களை வந்து சேர்ந்துடும். ஓகே இந்த வீடியோஸை வந்து என்னுடைய ப்ரவுட் மொமெண்ட் ஆஃப் த வீடியோஸாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்காக மெயினாக பர்டிகுலராக அவங்களோட பியூட்டிஃபுல் எக்ஸலன்ட் ஹார்ட் ஒர்க்குக்காக நாங்கள் கொடுக்க ஒரு அங்கீகாரமான ஒரு வீடியோஸ். இதை வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ப்ரவுட் மொமெண்ட் உங்களோட லைஃப்பில் வரணும்னாலும் நீங்களும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப்புக்கு பிங்க் பண்ணுங்கள். கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் டைரக்ட் கிளாஸஸ் 2 கிளாஸஸ்லையுமே ஜாயின் பண்ணுங்கள். ஓகே மீண்டும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.